கன்வெர்ட் பண்றீங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து அங்க உள்ள ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட்ஸ் வாஸ்ட் ஏரியா, ரீசன்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு நமக்கு பேசிக்கா சில விஷயங்கள் வந்து சயின்ஸ்ல புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது டிஃபிகல்ட். அப்படின்னா இப்போ வந்து இப்போ சேட்டலைட்டு அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து லைட் ஜஸ்ட் நமக்கு வந்து கோள்களோட இயக்கம் பற்றி தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் அந்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பில் இருக்கக்கூடிய அதனுடைய கீ பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு அதனுடைய தலைப்புகளை மட்டும் படிச்சுட்டு அதனுடைய பேசிக்கான விஷயங்களை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கறதான் வந்து நான் வந்து இதுல சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய விஷயம். அத மாதிரிதான் வந்து நான் சொல்லிடுறேன். பட் என்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட் அந்த மாதிரி தான் காமிக்கிறோம், ஃபேக்ட் இந்த மாதிரி தான் கேட்கிறோம். சம்டைம் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கேட்கிறோம் நமக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து அதனுடைய ஹலோ சம்மன் பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்றது, சயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பா இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துப்போம். இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளதான் நிறைய விஷயம் வருது. என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேட்டலைட் பத்தி வருது, அப்புறம் லான்ச்சிங் மிஷின்ஸ் பத்தி வருது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜிபிஎஸ் என்னது நேவிகேஷன் சிஸ்டம் இதுக்குள்ளதான் வருது, அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் வருது, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்குள்ளதான் வருது. ஸோ என்ன அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியும் அவ்வளவு தூரம் நம்ம போயிடுறது. ஆனா அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். இந்த இடத்தா போகாம கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ அதை மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஈவன் உங்களுக்கு வந்து 2013 கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜீன் தெரப்பி பத்தி கேட்டிருக்காங்க. கிவ் எ டீடைல்ட் அக்கௌண்ட் ஆன் ஜீன் தெரப்பி அப்படிங்கறத கேட்டிருக்கான். ஸோ இது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் இல்லாம நம்ம கொஸ்டினே இருக்காது. கட்டாயம் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. மேக்ஸிமம் என்ன அப்படின்னா வந்து ஒரு 2-3 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுல ஒரு கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இருக்கு அப்படிங்கறதா என்னுடைய ஒரு பார்வை. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போது வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் ஸ்பேஸ் டெக்னாலஜி பத்தி பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் இருக்குன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஸ்டின்ல வரலாம், 8 மார்க் கொஸ்டின்ல வரலாம், 15 மார்க் கொஸ்டின்ல வரலாம். அது எப்படி அப்படின்னா வந்து இப்போ திடீர்னு கிவன் அக்கௌண்ட் ஆஃப் CSLE அப்படின்னு சொல்லிட்டு அது இட் மே பி 3 மார்க். இப்போ CSLE அண்ட் இட்ஸ் வேரியஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா அது 8 மார்க். அப்புறம் ரைட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் லான்ச்சிங் விஷன் அப்படிங்கிற விஷயத்த கேட்டாங்கன்னா அது 15 மார்க்ல வரலாம், அதாவது 8 மார்க் கொஸ்டின்ல வரலாம். அந்த PSLE அப்படிங்கிற விஷயம் அதோட 8 மார்க் கொஸ்டினா இருக்கலாம், இல்ல 15 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இதுதான் விஷயம். இதுல இருந்து இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களோட நான் கீ பாயிண்ட்ஸை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன். என்ன தெரிஞ்சது, ஐ எம் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்காண்டி சொல்றதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். பட் பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் டெக்னாலஜி யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலி நான் பாப்புலேஷன் சேர்த்து பார்க்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து ஒவ்வொரு டாபிக் நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் ஆனா என்ன அப்படின்னா டைம் இல்லாத காரணத்தினா டியூ டு சம் எக்ஸ்கியூஸ்னால என்னால் அதுக்கு ரெடி பண்ண முடியல. நெக்ஸ்ட் உங்களுக்கு பர்சன்டேஜ்னாவே கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து தமிழ் எழுதக்கூடியவங்க இருக்கீங்க இல்லையா, தமிழ் எழுதக்கூடியவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லக்கூடிய மேக்ஸிமம் வந்து பைலிங்குவல்ல தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டு நோட்ஸ் எடுத்து பரவாயில்ல, இல்ல அகைன் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்துக்காலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ வந்து அதான் சொல்ல போறேன். ஸோ நான் ஃபுல் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு காலமும் சொல்ல போறேன். மேக்ஸிமம் தமிழ் தான் சொல்லுவேன், ஏன்னா தமிழுக்கு நான் நிறைய பேருக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஸ்பேஸ் சயின்ஸ், அப்புறம் அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது என்ன? சரிங்களா? இதுதான் நமக்கு அடிப்படையா சில கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஏன் இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது சரிங்களா அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய புவி, சூரிய குடும்பம், இந்த உலகம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி உருவாகுச்சு, இதே மாதிரி வேற விஷயம் இருக்கா, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த ஸ்பேஸ் பத்தி படிக்கிறது தான் ஸ்பேஸ் சயின்ஸ். ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. கிட்டத்தட்ட நம்ம எங்க இருந்து கீழே தரையில இருந்து கொஞ்சம் தூரம் போனாலே ஸ்பேஸ் ஆயிடும். அவ்வளவுதான். என்ன சொல்றது, இந்த லேண்ட்ல இருந்து மேல போயிட்டாலே ஸ்பேஸ் தான். ஸோ அதுதான் விஷயம். அதை மேக்ஸிமம் அதை பற்றி தான் படிக்கிறீங்களா. நம்மன்னு இல்லை, வேற லெவல் எல்லாருமே வந்து இந்த ஸ்பேஸ் படிக்கணும்னா என்ன பண்றாங்கன்னா இப்போ புதுசா ஒரு டேர்ம் சொன்னாங்க,
ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து என்னன்னா இப்போ இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்ல யூஸ் பண்றாங்க. அதுல என்னென்ன வளங்கள் வாய்ப்புகள் இருக்குன்னு தேடுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லாமே கன்சிஸ்ட் ஆனது. சோலார் சிஸ்டம் அண்ட் காமெட்ஸ் என்னென்ன விஷயம் இருக்கு எல்லாமே சேர்ந்ததுதான் என்ன ஸ்பேஸ். அதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்றதுதான். சரிங்களா? ஸோ அதுதான் இதோட சிம்பிளான ஒரு சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயம் தெரியணும். என்ன எதெல்லாம் ஸ்பேஸ், சரிங்களா? ஸ்பேஸ்னா என்ன, சும்மா ஏதோ ஒன்று எங்கேயோ இருக்குன்னு சொல்றதுதான் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு சோலார் சிஸ்டம் பத்தி நம்ம கட்டாயம் இருக்குது. சரிங்களா? இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து என்ன, சூரிய குடும்பம், தமிழ் சொல்லணும்னா சூரிய குடும்பம் அப்படிங்கிறது என்ன? சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வேற என்னமே கிடையாது. கோள்கள், சூரியன், குறுங்கோள், குள்ளக்கோள், வாய்க்கோள்கள் என்ன இருக்கோ எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து என்னன்னா சோலார் சிஸ்டம். சரிங்களா? இந்த அகைன் சன்னை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது வந்து எக்ஸப்ட் சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ, வேற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து சூரியனை வந்து சுற்றி வரும். சரிங்களா? அதுதான் வந்து என்னன்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் கிடையாது அந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த சொல்லிருக்கோம், சோலார் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல் தி பிளானட்ஸ் that orbit our sun. சூரியனை சுற்றி வரக்கூடிய அனைத்து பொருட்களுமே in addition to planets. இந்த கோள்களை தவிர்த்து வந்து என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா வந்து நிலவு, காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், வால் நட்சத்திரம், குறுங்கோள், அப்புறம் சிறிய கோள்கள், தூசு, வாயு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னா சூரிய குடும்பம். சரிங்களா? இப்போ நமக்கும் இந்த இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சார் என்ன சொல்றது, நமக்கும் இந்த ஸ்பேஸுக்கும் இந்த இது சோலார் சிஸ்டத்துக்கும் ஸ்பேஸுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கிடையாது. பூமி இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஸோ இதை தவிர்த்து நம்ம பிற இது படிக்கிறோம் இல்லையா, பிற பிளானட்ஸு, காமெட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸு, சன். இப்போ நம்ம வி ஹேவ் எ பிளான் ஆன் ஆதித்யா 1 அப்படின்னு ஒரு மிஷன் கொடுத்துருக்கோம். அது இருக்குன்னா டு ஸ்டடி அபவுட். அப்புறம் மங்கல்யான் பாத்தீங்க அப்படின்னா டு ஸ்டடி மார்ஸ். அப்புறம் மூன் பத்தி படிக்க பார்த்தீங்கன்னா மங்கல்யான். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து சந்திரயான். இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கு, இதெல்லாம் என்னன்னா அந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கிறதுனால படிக்கிறதுனால வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் என்னன்னா இந்த சொல்லக்கூடியதான் இந்த சோலார் சிஸ்டம். சரிங்களா? ஸோ சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது இது ஸ்பேஸுக்கும் இந்த ஸ்பேஸ் சயின்ஸுக்கும் சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னா பூமியில இருந்து இருக்கக்கூடிய பிற பொருட்கள் அனைத்துமே என்ன சொன்னா லேண்டுக்கு மேல போயிட்டாலே எல்லாமே ஸ்பேஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த சூரியன்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே சாரி புவியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்காக இதுதான் ஸ்பேஸ். சரிங்களா? இதுதான் வந்து ஏன் வந்து நமக்கு வந்து ஒய் வி நீட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? எதற்காக வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் தேவைப்படுது என்ன சொல்லலாம், ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத விட வந்து என்ன சொல்லலாம், இப்ப எல்லாருமே வந்து நீங்க வச்சிருப்பீங்க என்ன வச்சிருப்பீங்க, மொபைல் வச்சிருப்பீங்க. சரிங்களா? இந்த மொபைல் கம்யூனிகேஷனுக்கு வந்து கட்டாயம் நமக்கு தேவை. அது வந்து முன்னாடி இருந்துச்சா, கிட்டத்தட்ட 1950s முன்னாடி வந்து இந்த ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சா? கிடையாது. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் வந்துருச்சு நம்ம டிரான்ஸ்போர்டேஷனுக்காக. ஸோ அது ஒரு என்வரன்மெண்ட். இதெல்லாம் என்னன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு அது மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் இருக்கு இல்லையா, அந்த பயன் மூலமா நம்மளுடைய எக்கனாமி, நம்மளுடைய பாதுகாப்புக்கு, அப்புறம் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியரிட்டி. இப்ப நம்ம IRNS வச்சிருக்கோம் இல்லையா, ககன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, ஜிபி சிஸ்டம், அதெல்லாம் நம்ம டெக்னாலஜிக்கல் சுப்பீரியரிட்டி. நம்ம நாட்டுல இருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுறது, வேறுபடுத்தி காட்டுறது, இது எல்லாமே இருக்கு. அது ஈவன் அது நமக்கு வந்து நம்மளோட எக்கனாமிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப ஜிபி சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கடத்துல தவிர்க்கலாம். ஒரு லாரியை வந்து கடத்திட்டு, ஈவன் இப்ப ரொம்ப நாளா ஒரு லாரியை கடத்திட்டு போனாங்க அப்படின்னா கூட அதை ஜிபிஎஸ் சிஸ்டம் லாரி எங்க இருந்து ட்ராக் பண்ணிடுறாங்க இமிடியேட்டா. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்பேஸ் பயன்படுது. பொருளாதார ரீதியா, தொழில்நுட்ப ரீதியா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படாம நமக்கு வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு முக்கியமான நமக்கு ஒரு தேவை இன்றைய காலகட்டத்தில். நான் சொன்ன மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் இருந்தா கட்டாயம் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. சரிங்களா? சோ என்ன அப்படின்னா வந்து அதனால வந்து நமக்கு இன்னும் ஸ்பேஸ் ரிசர்ச் தேவை, இன்னும் எவ்வளவோ வரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சாதாரண டயலாக் கனெக்ட் வந்துச்சு, அப்புறம் படிப்படியா இந்த இன்சர்ட் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஈவன் நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச். அதன் மூலமா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டிசாஸ்டர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். வெதர் ஃபோர்காஸ்டிங், மூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பயன்படக்கூடியது என்னன்னா ஸ்பேஸ் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படாத கட்டாயம் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து
ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்பேஸை வந்து ஆரம்ப காலத்துல வந்து எப்படி ஸ்டடி பண்ணிருப்பாங்க? இப்போ நம்ம இங்க இருந்து பாக்குறோம், இங்க இருந்து சூரியனையோ ஒரு சந்திரனையோ சாரி ஒரு நிலவையோ பாக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சும்மா பார்ப்போம், அதை ரிசர்ச் பண்ணிட்டு அது பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும். ஏன்னா எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சொன்னாங்க இந்த வந்து நிலாவில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குழிகள் இருக்கு, பெரிய திங்ஸ் இருக்கு, ஆறு ஓடு, வாட்டர் இருக்கு, அங்க வந்து என்ன சொல்றது வந்து வேற வேற சில சில பொருட்கள்லாம் இருக்கு, ரொம்ப கடுமையான குளிர் நிலவுது. இதெல்லாம் எப்படி சொல்றாங்க நமக்கு? ஆக்சுவலி இப்பதான் வந்து என்னது நாசாவோட மாவனா இருக்கட்டும், நம்மளுடைய மங்கள்யானா இருக்கட்டும், சந்திரயானா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது விஷயம் அதெல்லாம் இப்பதான் சொன்னாங்க. பட் இதெல்லாம் வந்து என்னன்னா முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? எப்போ முன்னாடியே நமக்கு வந்து இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி சொன்னாங்க? சோ இந்த டெலஸ்கோப் அப்படிங்கறத இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறதுனா தூரத்தில் உள்ள பொருட்களை வந்து நம்ம அப்படி பக்கத்துல வந்து கொண்டு வந்து காமிக்கிறது தான் வந்து டெலஸ்கோப். சரிங்களா? இதை வச்சுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து தூரத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் காமிச்சாங்க. நம்ம தூரத்துல எப்படி எப்படி எத்தனை கோள்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சதுன்னா டெலஸ்கோப் தான். சோ இதுதான் ஈவன் என்ன சொல்றது இதுதான் இனிஷியலா வந்து இந்த ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இல்ல ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இந்த டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு? 2009 கூட நம்ம வந்து சர்வதேச வந்து எந்த ஆண்டா பண்ணணும், என்ன ஆண்டு சர்வதேச விண்வெளி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இறக்கணும், கலிலியோ. சரிங்களா? கலிலியோ அப்படிங்கிறது என்னன்னா அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சார். ஐம் நாட் சார், கலிலியோ தான் கண்டுபிடிச்சிருக்கணும், எனக்கு மைண்ட்ல வரல. ஸோ வந்து தொலைநோக்கி கண்டுபிடிச்சாருன்னா கலிலியோ. அவர் வந்து 1609 கண்டுபிடிச்சாரு. அதனுடைய 400வது ஆண்டு நினைவுலாக மட்டும்தான் 2009 வந்து நம்ம என்ன பண்ணாடுறோம் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் இயரா செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்பேஸை பத்தி ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னன்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டெலஸ்கோப் தான். டெலஸ்கோப் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. An optical instrument designed to make distant objects appear nearer, containing an arrangement of lenses or of curved mirrors and lenses, by which rays of light are collected and focused and the resulting image magnified. என்ன விஷயம் அப்படின்னா வந்து தூரத்தில் உள்ள பொருட்களை வந்து பக்கத்துல காமிக்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? அது ஏதாவது ஆக்கப்பட்டிருக்குன்னா லென்ஸு, அப்புறம் சில ஆடிகள், மிரர்ஸ், கண்ணாடி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இது பண்ணக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா வந்து சில ரேஸ்ல பயன்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? சோ இதை வச்சுதான் அந்த டெலஸ்கோப் ஆன செயல்படுது. சரிங்களா? சோ டெலஸ்கோப் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் கொஸ்டின் கூட கேட்டு ஒய் டெலஸ்கோப் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்பேஸ் ரிசர்ச். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுல என்னாலே போதும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறா இருந்தா இதுல அந்த இடத்துல கேட்கலாம், டெலஸ்கோப்னா என்னன்னு கேட்கலாம், இல்ல ஒய் வி நீட் டெலஸ்கோப். சோ அந்த மாதிரி ரீசன்ட் டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரீசெண்டா வந்திருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா வச்சு நம்ம நைனிடால்ல வந்து பிரதமர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து ஒரு இது வந்து டெலஸ்கோப், ஆசியா லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது விஷயம் வந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேட்டலைட். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொன்ன அப்படின்னா வந்து டெலஸ்கோப் அப்படிங்கிற தோட்டத்தில் உள்ள பொருட்களை வந்து நம்ம பாக்குறது. ஸோ நம்ம இன்னும் நியரதா நம்ம அந்த கோள்களோட நியரதா நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ சரி நியரதா இல்ல, அது மேல போய் அது கட்டத்துல போய் பார்க்கணும் தேவைப்படுச்சு. ஸோ அதுக்காண்டி ஒரு விஷயம் தான் சேட்டலைட் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா வந்து அதாவது ஒரு பெரிய என்ன சொல்றது, சேட்டலைட் இஸ் an object and in space that orbits or circles around a bigger object. ஒரு மிகப்பெரிய பொருளை வந்து ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா வந்து சேட்டலைட். சரிங்களா? சேட்டலைட் வந்து ரெண்டு இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட் அண்ட் ஆர்டிபிஷியல் சேட்டலைட். நேச்சுரல் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னது? இப்ப எர்த் இருக்குன்னா எர்த்தோட சேட்டலைட் என்னது? மூன். சோ இது ஒரு சேட்டலைட். இப்போ வந்து ஆர்டிபிஷியல் சேட்டலைட் நம்ம அனுப்புறோம்ல, IRNSS, PSLV இதெல்லாம் அனுப்புறோம் இல்லையா? இதுல என்னன்னா ஆர்டிபிஷியல் சேட்டலைட். சோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம். சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒரு மிகப்பெரிய பொருளை வந்து மையமா வைத்து சுத்தி கொண்டு வருவதுதான் என்னன்னா வந்து சர்க்கிளாய் வருவதுதான் என்னன்னா ஒரு வந்து என்ன சொல்றது அப்படின்னா வந்து ஆர்பிட் சேட்டலைட். சரிங்களா? சோ அந்த சேட்டலைட்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா வந்து ஆர்டிபிஷியல் சேட்டலைட். இப்ப நேச்சுரல் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம புவி எர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 இருக்கு. இப்ப மார்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போபோஸ், டயோஸ் அப்படிங்கிற 2 இருக்கு. அப்புறம் வந்து இருக்கிறதுல அதிகமான சேட்டலைட் யாருக்கு இருக்கு அப்படின்னா வந்து யாலனுக்கு தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து சாட்டனுக்கு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சுற்றி வருவதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பொருளை வந்து மையமா வைத்து சுற்றி வரக்கூடியது மட்டும்தான் என்னன்னா வந்து சேட்டலைட். நேச்சுரல் ஆர்டிபிஷியல் சரிங்களா. நேச்சுரல் சொல்லிட்டா ஆர்டிபிஷியல் அப்படிங்கிறது நம்ம அனுப்புறோம் இல்லையா, IRNSS 1A 1B, அப்புறம் நம்ம என்னென்ன சேட்டலைட் அனுப்புறோமோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பூமியை சுற்றி வரும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னா சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சுற்றி வர்றது அப்படின்னா இங்க அதே மாதிரி வந்து ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற பூமி பெரும்பாலும் எல்லா ஆர்டிபிஷியல் சேட்டலைட்டுமே என்னன்னா வந்து சுற்றி வர்றது. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுங்க சேட்டலைட்டுக்கும் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வேற. சேட்டலைட்டுக்கும் லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, PSLV அந்த மாதிரி, அதை இதே கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த PSLV GSLV எல்லாம் என்ன அப்படின்னா வந்து அந்த சேட்டலைட்டை கொண்டு ஸ்பேஸ்ல வந்து பொசிஷன் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து அந்த லான்ச்சிங் வெஹிக்கிள் வந்து பயன்படும். மிச்ச விஷயங்கள் வந்து பயன்படாது. ஸோ அது வேற இது வேற. சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்ஜெக்டை சுற்றி வர்றதுதான் வந்து சேட்டலைட் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பொருளை வந்து சுற்றி சுற்றி பண்றதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சேட்டலைட் சரிங்களா. ஸோ அதுல வந்து இப்போ 4 டைப் இருக்கு. நான் நேச்சுரல் சேட்டலைட் சொல்லிட்டேன். நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல். இப்போ பார்க்க டைப் ஆஃப் சேட்டலைட் அப்படி சொல்லக்கூடியது வந்து இந்த ஆர்டிபிஷியல் சேட்டலைட் மட்டும்தான், நாட் அந்த நேச்சுரல் சேட்டலைட் சரிங்களா. இப்போ டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 4 இருக்கு. இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் சேட்டலைட். கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக. வெதர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அது வந்து புவியை வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்றதுக்காக சரிங்களா. ஸோ அதுக்காக எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அதுக்கப்புறம் நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது நம்ம டிராவல் பண்றதுக்காக. இட் மீன்ஸ் IRNSS இஸ் a good example of navigation satellite. நான் உங்களுக்கு கீழே சொல்லி சரிங்களா. அதுக்கு இருக்கு இப்போ 4 இருக்கு. கம்யூனிகேஷன் சேட்டலைட், வெதர் சேட்டலைட், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், நேவிகேஷனல் சேட்டலைட் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட். கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து சேட்டலைட் பிளேஸ் இன் ஆர்பிட் கவுண்ட். புவியை சுற்றக்கூடியதான் ஏதாவது ஒரு பொருளை சுற்றி வரக்கூடிய சேட்டலைட் சொல்லிட்டேன் சரிங்களா. இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, டெலிவிஷன், ரேடியோ, டெலிபோன் சிக்னல், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இது மட்டும்தான் என்னன்னா வந்து அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட். சரிங்களா. நமக்கு தகவல் தொடர்புக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட். அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா இன்சாட். IRNSS இஸ் நாட் ஏ எக்ஸாம்பிள் ஆஃப் கம்யூனிகேஷன். அது வந்து இதுக்கு நேவிகேஷன். ஸோ இது சேட்டலைட் பிளேஸ் இன் ஆர்பிட் அரவுண்ட் தி எர்த் இன் ஆர்டர் டு ரிலே டெலிவிஷன். இப்போ நமக்குலாம் 24 hours டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த அதுக்கு பயன்படக்கூடிய சேட்டலைட் என்ன, அது பேர் வந்து என்ன கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிம்பிளா சரிங்களா. அதுக்கு வந்து இந்தியன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் a great example of the communication satellite. இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெதர் சேட்டலைட். இந்த வெதர் அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்மளுடைய காலநிலை, வெப்பம், குளிர், இந்த அன்றாட நிகழ்வுகள். இப்போ டெய்லி வருது இல்லையா, மொபைல்ல எல்லாரும் வச்சுருக்கீங்க, இன்னைக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ், இன்னைக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ், நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த இடத்துல மழை பெய்ஞ்சிருக்கு அப்படிங்கிற, இந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கு, இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா. அதுதான் என்னன்னா வந்து வெதர் சேட்டலைட். வெதர் சேட்டலைட் எப்படின்னா வெதரை கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் என்னன்னா வெதர் சேட்டலைட். அதுல வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து கல்பனா அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், மெட்சாட் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ இந்த 2 வெதர் சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய இப்படியா காலநிலை, பருவநிலை, இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிச்சு நமக்கு அப்பப்போ தகவல் வரக்கூடியதாக பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் வந்து என்னன்னா இந்த வெதர் சேட்டலைட். அதோட எக்ஸாம்பிள் தான் கல்பனா அண்ட் மெட்சாட். ஓகே, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னா வந்து புவி இருக்கு அப்படின்னா வந்து இந்த எர்த்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்சர்வ் பண்ணக்காக பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் என்னன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். சிம்பிளா அதாங்க. இருக்கு அப்படின்னா அந்த பூமி இருக்கு அப்படின்னா வந்து இந்த பூமியை வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சரிங்களா. இது வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. என்னென்ன போடுறாங்க, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஆர் சேட்டலைட் specifically designed for Earth observation from orbit, similar to spy satellite but intended for non-military users. என்ன அப்படின்னா வந்து ஸ்பை சேட்டலைட் இருக்கு இல்லையா, ஸ்பை சேட்டலைட் மட்டும்தான் வந்து என்னன்னா வந்து எல்லாத்தையும் எல்லா நேரம் வாட்ச் பண்ணிருக்கு. அமெரிக்கா இருக்கு அப்படின்னா வந்து
அமெரிக்கா ஆட்சி பண்ணக்கூடிய விஷயம் வந்து பயங்கரமா இருக்கும் சரிங்களா. ஈவன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம இந்தியாவில் 1998 வந்து ஒரு பொக்ரான் இது பண்ணோம் சரிங்களா. அப்படிங்கும்போது என்ன வந்து ஆச்சு அப்படின்னா வந்து அமெரிக்காவுடைய சேட்டலைட் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கு சரிங்களா. அந்த சுத்தி வரும்போது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த இடத்த வந்து ஷோ பண்ணாங்க. ஏன்னா சுத்தி வரும்போது 10 மினிட்ஸ் மட்டும் லேக் ஆகும் சரிங்களா. சோ நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி நேரத்துல, பட் எனக்கு எந்த இஷ்யூன்னு தெரியல, அந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த தார் பாலைவனத்துல வந்து அந்த மாதிரி நேரத்துல ஒர்க் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பொக்ரான் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது தெரிஞ்சு ஈவன் அமெரிக்கா நம்பவே இல்லை சரிங்களா. அது வந்து எப்ப நம்பிச்சா ஈரான்ல அது வந்து ஒரு வச்சிருக்கு. அங்க இருந்து சில விஷயங்கள் உணரப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்பிச்சு. அது வரைக்கும் நம்ம சொன்ன பேப்பர் நம்ம வெளியில சொன்னப்பறம் நம்பவே இல்லை அவங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இதுல என்ன சொல்றது அப்படின்னா வந்து கண்காணிக்கப்படல. ஏன் ஏன்னா அந்த ஈவன் அந்த 10 மினிட்ஸ் கேப்ல ஒரு சுத்தி வரும்போது என்னன்னா 10 மினிட்ஸ் மட்டும் சேட்டலைட் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த 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 பிளேஸ் வந்து காட்டாது. எல்லா டைமும் ஒரே பிளேஸ் காட்டாது இல்லையா. சோ அந்த பிளேஸ் காட்டாத நேரத்துல 10 மினிட்ஸ்ல அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்க நம்ம சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி நேரத்துல வந்து என்னன்னா டெஸ்ட் பண்ணாங்க. சோ இட்ஸ் பிக் டெஸ்ட். சோ என்னன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது இதுதான். என்ன அப்படின்னா வந்து பொதுவா புவியை பத்தி ஃபுல்லா இது பண்றதுக்காக மட்டும்தான் வைக்கக்கூடிய எர்த் அப்சர்வேஷன் சரிங்களா. இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க. அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்சஸ், அர்பான் பிளானிங், ரூரல் டெவலப்மெண்ட், மினரல் ப்ராஸ்பெக்டிங், என்விரான்மெண்ட், ஃபாரஸ்டிங், ஓசியன் ரிசோர்சஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இது எல்லாத்தையும் பயன்படுது. உங்களுக்கு கேள்வியில் கேட்கலாம், இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு கேட்கலாம். இந்த விஷயத்தை அப்படிங்க வந்து புவியை வந்து முழுவதுமாக வந்து உற்று நோக்குவதற்காக பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த எர்த் அப்சர்வேஷன் செயற்கைக்கோள். இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நகர திட்டமிடல், ஊரக மேம்பாடு, தாதுக்களை கண்டறிதல், இந்த மாதிரி வேளாண்மை என்னென்ன இருக்கோ கடல் ஆராய்ச்சி, இந்த எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். அதோட எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்கலாம் என்னென்ன இருக்கோ நம்ம இந்தியாவில அனுப்பியிருக்க முடியாது. ரிசோர்ஸ் சாட் 1, கார்டோசாட்டு, ஓசியன் சாட்டு, சாரல் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் எர்த் அப்சர்வேஷன் அப்படிங்கிறதுனா புவியை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதான். எர்த் அப்சர்வ் பண்ணக்கூடிய எர்த் அப்சர்வேஷன் அதோட எக்ஸாம்பிள் தான் இது, அதோட பயன்பாடுகள் தான் இது அப்படின்னு எனக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான் சரிங்களா. எர்த் அப்சர்வேஷன் என்ன அந்த விஷயத்த அந்த சின்ன விஷயத்த நீங்க அப்படி 3 பாயிண்ட்ல இல்ல 4 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா முடியும். இந்த கீவேர்ட்ஸ் மெத்தனா போதும். டிசைன் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் எர்த் அப்சர்வேஷன் ஃப்ரம் ஆர்பிட், அது ஒரு பாயிண்ட் சரிங்களா. அப்ளிகேஷன் போட்டு வாட்டர் ரிசோர்சஸ், அர்பன் பிளானிங், ரூரல் டெவலப்மெண்ட் போட்டு கீழே எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த எர்த் அப்சர்வேஷன் போட்டு கார்டோசாட், ரிசோர்ஸ் சாட்டு, டிசாட்டு, சாரல போட்டீங்கன்னா முடிஞ்சது 3 மார்க் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த கேள்வியில இருந்து இப்பதான் கேட்கப்படும். பட் டிஎன்பிஎஸ்ல இது வரைக்கும் அப்படி எனக்கு கேட்கல, பட் கேட்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. ஓகே, இது எர்த் அப்சர்வேஷன். அடுத்து வந்து நேவிகேஷனல் சேட்டலைட். நேவிகேஷன் அப்படின்னா என்னது, போக்குவரத்து சரிங்களா. போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட் நேவிகேஷன். Navigation satellite are satellite designed especially to aid in the navigation of sea and air traffic. சரிங்களா. இந்த நேவிகேஷனல் சேட்டலைட் பத்தி உங்களுக்கு தெளிவா வந்து ஜிபிஎஸ் பத்தி நடத்தும்போது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுவேன். நேவிகேஷன் சேட்டலைட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு. பெரும்பாலும் இந்த நேவிகேஷன் சேட்டலைட் வந்து எதோ பேஸா ஒர்க் பண்ணும் அப்படின்னா வந்து ஈவன் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இருக்கு இல்லையா, அதே பேஸா வச்சு தான் ஒர்க் பண்ணும். அவதான் இந்த இடத்த லொக்கேட் பண்ணும். எப்படி லொக்கேட் நம்ம இருக்கிற இடத்த எப்படி லொக்கேட் பண்ணா தென் விச் பிளேஸ் த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் மீட் தட் பிளேஸ் இஸ் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம இருக்கக்கூடிய. நம்ம இப்போ மொபைல்ல வந்து நீங்க கூகுள் மேப் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா நம்ம இருக்க இடத்த வந்து ஒரு காட்டுது இல்லையா, அது எப்படி அப்படின்னா வந்து இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எங்க மீட் பண்ணுதோ அந்த இடத்த தான் காட்டும் சரிங்களா. நம்ம மொபைல்ல இருக்க ஜிபிஎஸ் மூலமா காட்டும். ஸோ அதுதான் வந்து நேவிகேஷன். ஜிபிஎஸ் நடத்தும்போது ரொம்ப தெளிவா நடத்தும் சரிங்களா. அது ஸோ இதுதான் அது சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம் இல்லையா, எக்ஸாம்பிள் வந்து IRNS நம்மளோட ககனை சொல்லிக்கலாம். ககன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதான் IRNS சொல்லுவோம். 7 சேட்டலைட் மொத்தமா லான்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து செயற்கையாக வந்து குறிப்பா வந்து இந்த போக்குவரத்துக்காக கொண்டு வரப்படக்கூடியது மட்டும்தான் வந்து நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது. அதோட எக்ஸாம்பிள் IRNS. சூப்பர் சிம்பிள். ஓ 4 சேட்டலைட் முடிஞ்சிச்சு. வெதர் எல்லாமே மொத்தம் 4 சேட்டலைட். கம்யூனிகேஷனு மொத்தம் 4 டைப் ஆஃப் சேட்டலைட். கம்யூனிகேஷன், வெதர், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், தென் நேவிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்சாட் சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய
நெட்வொர்க்கு, டெலிவிஷன், ரேடியோ இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது என்னன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட். அது எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து வெதர் சேட்டலைட். வெதர் சேட்டலைட் அப்படிங்கிறது டு மானிட்டர் வெதர், மொபைல் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு. அதற்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கும்போது என்னன்னா கல்பனா அண்ட் நெக்ஸாட் அப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் சரிங்களா. எர்த் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டு ஸ்டடி எர்த் ஆர் டு அப்சர்வ் எர்த், அந்த பர்பஸ்க்காக வந்து இது பண்ணக்கூடியது மட்டும்தான் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அதோட அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு, அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸ், அர்பன் பிளானிங், ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அது அதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் சாட், காட்ரோ சாட், ரிசார்ட், ஓசியன் சாட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த எர்த் அப்சர்வேஷனுக்கான அப்ளிகேஷன். தென் நேவிகேஷன் சேட்டலைட். நேவிகேஷன் நம்ம டிராபிக், நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றோம் இல்லையா. நம்ம இங்க இருந்து போறோம், இங்க இருந்து எங்க போறோம், ஆக்சுவலி இப்ப அண்ணா நகர்ல இருக்கேன். அண்ணா நகர்ல இருந்து நான் கிண்டி போனோம் அப்படின்னா அந்த கூகுள் மேப்ஸ் ஆன் பண்ணி அந்த இதை ஒர்க் பண்ணி விட்டோம், சாரி அதை நான் ஆன் பண்ணி விட்டு எனக்கு அந்த டிராபிக்கை காட்டுது இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னா நேவிகே, அது போறதுக்கு வந்து காட்டும் நேவி. அந்த இது இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் அப்படிங்கிறதுல ஜிபிஎஸ் சிஸ்டம் தான் நேவிகேஷன் சேட்டலைட். அது உங்களுக்கு இந்த இந்தியாவோட ஜிபிஎஸ் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது நடத்தும்போது நான் ரொம்ப தெளிவா எடுப்பேன். ஸோ இதுதான் விஷயம். எக்ஸாம்பிள் ஐஆர்என்எஸ் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் சேட்டலைட். உங்களுக்கு கேட்கலாம் ரைட் டைப் ஆஃப் சேட்டலைட் அப்புறம் 4 டைப் எழுதினா மேபி 3 மார்க்ல கேட்கலாம். 3 மார்க்ல கேட்டோம்னா நம்ம 4 பேர் எழுதா போதும் சரிங்களா. 8 மார்க்ல கேட்டோம்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி there are 4 types. On the basis of users we can classify satellite into 4 types. என்னன்னா கம்யூனிகேஷன், வெதர் சேட்டலைட், கம்யூனிகேஷன், வெதர் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அண்ட் நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிற 4 விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ இதுதான் சரிங்களா. ஓகே, ஆல்ரெடி சொன்னேன். ஆர்பிட் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து போறோம். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் எப்படி வந்து நம்மளுடைய சேட்டலைட் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதுல சொன்ன மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து புதிய தவிர்த்து பிற பொருட்களை எப்படி படிக்கலாம் ஸ்பேஸ் ரிசர்ச். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பு. சரிங்க, டெலஸ்கோப் தான் இன்ஸ்டலா போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து சேட்டலைட் பற்றி பார்த்தோம். அடுத்து லான்ச்சிங் மிஷின், அதுல பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஆர்பிட் அது பார்ப்போம். ஸோ ஆர்பிட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை மையமாக சுற்றக்கூடியதான் என்னன்னா வந்து ஆர்பிட் சரிங்களா. அதாவது ஒரு பொருளை வந்து மையமாக வைத்து சுற்றி வரக்கூடிய மட்டும்தான் வந்து ஆர்பிட் இஸ் பேத் the way something goes around an object in space. the more எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து எர்த் இருக்கு அப்படின்னா எர்த்தை வந்து எது சுற்றி வருது, மூன். ஸோ இதுதான் ஒரு பொருளை சுற்றி வரக்கூடியதான் ஆர்பிட் சரிங்களா. இதுல வந்து நிறைய இருக்கு, லோ எர்த் ஆர்பிட், மீடியம், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேட்டலைட் வந்து எந்த இடத்துல பொசிஷன் பண்ணா எந்த நேரத்தில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து என்ன இந்த ஆர்பிட்டுக்கு வந்து இந்த ஆர்பிட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். இப்போ சில சேட்டலைட் என்னன்னா 700 to 800 கிலோமீட்டர்ல பொசிஷன் பண்ணிடுவாங்க. சில இது ஈவன் 4000 to 5000 போகும், சில இது 35,000 போகும், அதுக்கு மேல போகும். ஸோ இந்த ஆர்பிட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும் தான் போக முடியும் சரிங்களா. ஓகே, ஒரு சுற்றுப்பாதை இதான் சார் சொல்லிட்டேன். ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து மாதிரி அடிப்படையாக சுற்றி வரக்கூடியதான் என்னன்னா ஆர்பிட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஓகே சொல்லிட்டேன். இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட், மொத்தம் 3 இருக்கு சரிங்களா. போலார் ஆர்பிட், சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட், ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட். இந்த 3 இருக்கு. போலார் ஆர்பிட், சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட், ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட். இந்த 3 இருக்கு ஆர்பிட்ல. இந்த 3 டைப் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். போலார் ஆர்பிட் அப்படின்னா துருவ பகுதியை மட்டும் சுற்றக்கூடியது. ஈவன் நார்த்ல 90 இங்க 90 இருக்கு இல்லையா, அந்த அதை மட்டும் சுற்றி வரக்கூடியது. அந்த படத்தை கட்டுறீங்களா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து பாருங்க. This orbit have an inclination near 90 degrees. This allows the satellite to see virtually every part of the Earth. Earth rotates underneath. Takes approximately 90 minutes for the satellite to complete one orbit. ஒரு முறை 90 minutes எடுத்துறீங்களா. நிறைய இருக்கு. ஒரு அப்ளிகேஷன் பார்க்க அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஓசோன் கடலை பத்தி இது பண்றதுக்காக, அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியரை வந்து மெஷர் பண்றதுக்காக, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன பண்றது அப்படின்னா விஷயம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் நல்லா கல்பனா மெத்தட் அதெல்லாம் என்னன்னா போலார் ஆர்பிட் சரிங்களா. துருவ பகுதி வந்து கூடியது. அது எப்படி பண்ணணும் நான் சொல்றேன் சரிங்களா. அது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் சொல்றேன்.
இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் போலார் ஆர்பிட். அதாவது நார்த்ல 90 டிகிரி, சவுத்ல 90 டிகிரி, சரிங்களா? இது அப்படியே சுத்தி வரும். இருக்கு இல்லையா? இருக்கு, இது வந்து அப்படியே சுத்தி சுத்தி வரும். இருக்கலாம், இது வந்து அப்படியே சுத்தி வருது. இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒரு வியூ இருக்கும், இந்த பக்கம் ஒரு வியூ இருக்கும். இப்படி ரெண்டு பக்கம் வியூ இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து இது மானிட்டர் பண்ணும், சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னா போலார் ஆர்பிட். போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எர்த்ல வந்து 90 டிகிரி என்ன அப்படின்னா இங்க இருந்து ஒரு இந்த 90 நார்த் டு சவுத் புவி இருக்கு அப்படின்னா அந்த புவியில நார்த் டு சவுத் போலார் 90 டிகிரிஸ்ல ரொட்டேட் ஆகக்கூடியதான் என்னன்னா வந்து இந்த போலார் ஆர்பிட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த போலார் ஆர்பிட் அப்படிங்கிற விஷயம். அடுத்து வந்து பார்த்தேன் என்ன அப்படின்னா வந்து சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். திஸ் ஆர்பிட்ஸ் அலோ எ சேட்டலைட் டு பாஸ் ஓவர் எ செக்ஷன். சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்னா ஒண்ணுமே இல்லைங்க. சன் வெளிச்சம் எப்பெல்லாம் எங்கெல்லாம் படுதோ அங்க மட்டும் ஆர்பிட் தான். சன் எப்படிலாம் ரொட்டேட் ஆகும், சன் வெளிச்சம் எங்கெல்லாம் படுதோ அதை நோக்கி அதை மையப்படுத்தியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இந்த ஆர்பிட் ஆனது வந்து சுத்திட்டே இருக்கும், சரிங்களா? இங்க சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்படக்கூடிய சேட்டலைட் ஆனது சுத்திட்டு இருக்கும். போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது என்னன்னா சுத்தி வரக்கூடியதுதான் போலார் ஆர்பிட். அந்த போலார் ஆர்பிட்ல என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணாங்களோ அந்த சேட்டலைட் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் காமிச்சேன் இல்லையா? ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு ரொட்டேட் ஆகி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து எப்படி எல்லாம் வந்து படுறதோ அதற்கேற்றாற் போலே, அதாவது இந்த சூரியன் வெளிச்சம் எங்கெல்லாம் படுறதோ அதற்கேற்றாற் போலே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் ஆனது இருக்கும். அதை மையமா வச்சிருக்கு. ஏன்னா வந்து சூரியனுடைய வெளிச்சம் வந்து எல்லா நேரத்திலும் ஒன்று போல இருக்குமா? கிடையாது. காலையில 8 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும், 12 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும். சுற்றுறதுனால புவியின் சுற்றுறதுனால வந்து இருக்கும்போது சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்னன்னா அந்த அந்த சன்னான அந்த சன் ரேஸ் ஆனது எங்கெல்லாம் படுதோ அதை பேஸா வச்சுதான் இந்த ஆர்பிட் வந்து அந்த இடத்த மட்டும் மானிட்டர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். இதுதான் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் இங்க இருந்து சூரியனுடைய ஒளிச்ச வருது, இப்படி சுத்தி வருது இல்லையா? இப்படி வந்து சுத்தி வருது இல்லையா? இப்படி சுத்தி வரக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் படுதோ அங்க மட்டும் தான் ஆர்பிட் ரவுண்ட் அடிக்கும், சரிங்களா? அப்படி அங்க மட்டும் தான் அடிக்கும். இப்ப அடுத்து இங்க வந்துச்சுன்னா இங்க அந்த ஆர்பிட் சாரி இந்த சேட்டலைட் வந்து இப்படி ரவுண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னா சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். அடுத்தது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படிங்கிறது ஒரு ஒண்ணுமே கிடையாது. இப்போ லாட்டிடியூட் 0 டிகிரி லாட்டிடியூட் இருக்கு இல்லையா? அத நேரா எர்த்துக்கு சென்ட்ரல்ல இருந்து நமக்கு நேர சுத்தி வரக்கூடியது மட்டும்தான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். அதாவது வந்து பூமி சுத்த பூமிக்கு நேர மேல அந்த 0 டிகிரில சுற்றுறாங்க. அது எர்த்தி எப்படிலாம் ரொட்டேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றணும். எர்த்தி எவ்வளவு நேரத்துல ரொட்டேட் ஆகுதோ அதே நேரத்துக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஆல்சோ நோன் அஸ் geostationary orbit. Status in this orbit circle the earth at the same rate at the same earth tilt. புவி வந்து எப்படி சுழலுதோ அதற்கேற்ற போல சுத்திட்டே இருக்கும். இப்போ வந்து புவி சுத்திட்டே இருக்குன்னா இந்த புவியை அடிப்படையா வச்சு சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படிங்கிறது. ஆர்பிட் அப்படிங்கிறது அந்த யுத்தம் சொல்றதுங்களா? சேட்டலைட் இந்த இடத்துல என்ன சேட்டலைட் வந்து கொண்டு இருக்கிறாங்களோ அது என்னன்னா ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட், சரிங்களா? புவி வந்து கட்டாசத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 23 hours 56 minutes and 4 seconds இருக்குல்ல? இதே டைம் தான் வந்து இங்க பொசிஷன் பண்ணக்கூடிய அந்த சேட்டலைட் இருக்கு இல்லையா? அதான் அவ்வளவு நேரம் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட் சொன்னேன் இல்லையா? அது வந்து புவிக்கு நேரே மேல, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இருக்கு இல்லையா? புவி இப்படி இருக்கு அப்படின்னா வந்து நேரம் எப்படி அதாவது வந்து சென்ட்ரல்ல சுத்தம் நமக்கு பார்க்க அப்படி இருக்கும். படத்துக்கான விடுங்க. நேரம் சென்ட்ரல்ல நேரம் வந்து அடிப்படையாக வச்சுக்கக்கூடியதா என்னன்னா அந்த ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ சேட்டலைட் அப்படிங்கிறதுனா ஏதாவது ஒரு பொருளை வந்து மையமாக விட்டு சொல்லக்கூடியதான் சேட்டலைட். சரி, இப்போ கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சேட்டலைட் வந்து எப்படி வந்து நம்ம மேல கொண்டு போறது, அதாவது என்ன சொல்றது, நம்ம சேட்டலைட் எப்படி வந்து மேல ஐ மீன் ஸ்பேஸுக்கு கொண்டு போய் ரவுண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது, பொசிஷன் பண்றது அப்படிங்கிற விஷயம். அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் என்னன்னா லான்ச் வெஹிக்கிள். ஒரு பொருளை ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் ஒரு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவதற்காக ஸ்பேஸ்ல ஒரு சுற்றுப்பாதையில வந்து நிலைநிறுத்துவதற்காக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன தேவைப்படக்கூடியது என்னன்னா இந்த லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற விஷயம்.
ஸோ அதுதான் லாங்குவேஜ். அது நிறைய இருக்கு. போலார் செட், லான்ச்சிங் மிஷன், ஜியோ ஸ்டேஷனரி, இதெல்லாம் இருக்கு. Answers are used to transport satellites into their intended orbits in space rockets. Space or spaceல கூட நிறுவப்படக்கூடிய விஷயம் அது. அது வேற ஒன்றும் இல்லை, ராக்கெட் இருக்கு இல்லையா, ராக்கெட். அதுதான் அது ஒரு ஒன் ஆஃப் த வெஹிக்கிள். சரிங்களா, ஸ்பேஸ்ல வந்து இது பண்றதுக்காக. இதெல்லாம் வந்து என்னன்னா சொன்னோம் இல்லையா, வெஹிக்கிள் அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இதுலதான் வந்து நம்மளுடைய இதை வச்சிருப்பாங்க. இது மேல போகும், போயிட்டு இங்க இருக்கும் நம்மளுடைய சேட்டலைட் ஆனது இந்த இடத்துல இருக்கும். மேல போயிட்டு அப்படியே எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுதோ அந்த இடத்துல போய் ஸ்பாட் ஸ்பாட்டா அப்படியே வந்து நான் என்ன புரிஞ்சிடும். இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய சேட்டலைட் ஆனது இருக்கும். இந்த இடத்துல சரிங்களா, இது வந்து இடத்துல போயிட்டு கரெக்டா அந்த பொசிஷனுக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் அப்படி ஸ்பிட் ஆகி கடைசி அந்த இது மட்டும் இருக்கும். சரிங்களா, அது அப்படி ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு ஒண்ணு தெரியும், கர்மன் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, இது என்ன அப்படின்னா ஸ்பேஸ்ல இருந்து எர்த்ல இருந்து அபோவ் 100 மீட்டர் என்ன அப்படின்னா வந்து கேர்மன் லைன். அங்கெல்லாம் போயாச்சு அப்படின்னா வந்து 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அப்புறம் இருக்கக்கூடியதான் கேர்மன். அங்க போயாச்சுன்னா எல்லா பொருளும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அங்க வந்து நீங்க என்னன்னா அந்த என்ன சொல்றது, there is no wind is there, என்னது நோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால அங்க அப்படியே வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல பொசிஷன் ஆகும்போது அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும் அந்த இது அடிப்படையில். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த சேட்டலைட். அதை லான்ச் பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த வெஹிக்கிள். சரிங்களா, அதுல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து முதல்ல அதாவது வந்து ஈவன் நம்ம வந்து ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குள்ள உள்ள கால் வைக்கும் போது பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் சவுண்டிங் ராக்கெட். சரிங்களா, இட்ஸ் டைப் ஆஃப் லான்ச்சிங் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் சப் ஆர்பிட்டல் ஃபிளைட். சரிங்களா, இதுக்கான நேம் இந்த சவுண்டிங் அப்படிங்கிறது எங்க வந்துச்சுன்னா வந்து ட்ரூ சவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நாட்டிக்கல் கேம் இருக்கு இல்லையா, என்ன அப்படின்னா வந்து சவுண்டிங் ராக்கெட் அப்படிங்கக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து முதல்ல பயன்படுத்தக்கூடிய சவுண்டிங் ராக்கெட். அதாவது வந்து அதிகமான ஒலியில் போகக்கூடியதான் சவுண்டிங் ராக்கெட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது எதுக்கு பயன்படுச்சு அப்படின்னா வந்து அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படிங்கிறது தொலைவு இருக்கு இல்லையா, இந்த தொலைவுகள் அளவுக்குக்காண்டி தான் வந்து இந்த இது பயன்படுச்சு. பிற்காலத்துல வந்து இதை வந்து நம்ம ஸ்பேஸுக்கு பயன்படுத்தணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட். சரிங்களா, இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிள். இது என்ன அப்படின்னா வந்து இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, ஈவன் நம்ம இப்ப இந்தியாவில பயன்படுத்திக்கக்கூடிய ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிளுக்கான ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் நம்ம இது எக்ஸாம்பிள் ஆஃப் பிஎஸ்எல் அண்ட் ஜிஎஸ்எல்வி. சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம we can யூஸ் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பிஎஸ்எல்வி C-20 கரெக்டா அதோட பணி என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த சேட்டலைட்டை பொசிஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஸ்பிளிட் ஆகி அங்கங்க கடல்ல விழுந்துடும். சரிங்களா, ஸோ அது வந்து இந்த எக்ஸ்பேண்டபிள் அதாவது ஒன் டைம் யூஸ் அப்படிங்கறதா வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்டபிள் லான்ச்சஸ். The vehicle used in expandable launch systems are designed to be used only once. ஒரே ஒரு முறை பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னா அதாவது எக்ஸ்பேண்டபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கக்கூடிய வாகனம். சரிங்களா, இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படிங்கும்போது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள், ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கக்கூடிய விஷயம் சொல்லலாம். என்னன்னா திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஎஸ்எல்வில வந்து நம்ம ஒரு அனுப்புறோம் அப்படின்னா அது போயிட்டு திரும்பி வராது. இப்போ பிஎஸ்எல்வி C-20 C-25 இருக்கு அப்படின்னா வந்து இப்போ ஸ்பேஸ்ல போயிட்டு ஒரு IRMS வந்து நிலைநிறுத்துது, திரும்பி நமக்கு வருதா, வராது. ஆனா வந்து இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு இட் இஸ் அண்டர் ரிசர்ச். அமெரிக்கா மட்டும் தான் வச்சிருக்கு. பட் நம்ம we are in research in that. May 23 வந்து நம்ம இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்டா இதோட என்ன சொல்றது இந்த டெஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பைலட் பேசிஸ்ல வந்து இதை பண்ணிருக்காங்க. May 20 வந்து ஸ்பேஸ் ஷட்டில் சொன்னாங்க இல்லையா, ரீயூசபிள் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு அதாவது நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்பேஸ் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சேட்டலைட் பொசிஷன் பண்ணி அகைன் நம்ம இடத்துக்கு வரும். இப்போ வந்து அந்த எக்ஸ்டர்னல் லான்ச் வெஹிக்கிள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து அது போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க ஸ்பிளிட் ஆகி வந்து சீல வந்து ஃபால் ஆயிடும். ஸோ அதுதான் விஷயம். பட் இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ராக்கெட் சவுண்ட் ராக்கெட் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பயன்படுத்தின விஷயம்.
அதுக்கப்புறம் லேட்டர் நான் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பயன்படுத்த எக்ஸ்டாண்டபிள் லான்ச் வெஹிக்கிள் மட்டும் தான் நம்ம இந்தியாவை பொறுத்த பயன்படுத்தும். அது என்ன ஒன்லி ஒன் டைம் யூஸ். அதாவது வந்து ஒரு சேட்டலைட்டை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிலைநிறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்டாண்டபிள் லான்ச். ஆனால் ஒரே டைம் யூஸ் பண்ண முடியும். இப்போ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேட்டலைட்டை பொசிஷன் பண்ணிட்டு அகைன் நம்ம அதே சேட்டலைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவுடைய லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 3 இருக்கு மொத்தம். எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது முதல்ல பயன்படுத்தினாங்க. இப்போ அட் பிரசன்ட் இட்ஸ் நாட் இன் யூஸ். சரிங்களா. அதுக்கப்புறம் PSLV போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறது நவ் வி ஆர் யூசிங் தட். இதுல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் GSLV. ஸோ இந்த 3 தான் வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து என்னன்னா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம இந்தியாவில் வந்து இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா. SLV, PSLV, GSLV. PSLV சக்சஸ்ஃபுல் ஒன்று இன் இந்தியா. சரிங்களா. இந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்ற விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் இந்தியாவில் மனமாக பயன்படுத்தக்கூடியது. இதுல வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. 4 ஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா இப்போ உங்களுக்கு PSLV வந்து 4 ஸ்டேஜ், GSLV பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ். இது அந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, அந்த ஃபியல் எப்படி யூஸ் பண்ற அப்படிங்கிற விஷயத்தான் வந்து என்னன்னா வந்து இந்த 4 ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. சரிங்களா. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா PSLV 4 ஸ்டேஜ், GSLV வந்து 3 ஸ்டேஜ். ஒரு லிக்யூட் இருக்கும், ஒரு சோலிட் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குல்ல, அதான் சொல்லக்கூடியதுன்னா 4 ஸ்டேஜ். பட் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அந்த சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த 4 என்ன சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், சோலிட மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா. அப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளவுனா 22 மீட்டர்ல இருந்திருக்கு. இதோட வெயிட் வந்து 17 கிலோமீட்டர். ஈவன் இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதால வந்து ஒரு 40 கிலோ மட்டும்தான் வந்து என்னன்னா வந்து அதை இதால கொண்டு போக முடியும். அப்போதைக்கு பயன்படுத்துது. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1980s வந்து ரோகிணி இருக்கு இல்லையா, நம்மளுடைய ரோகிணி, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சுதான் வந்து நம்ம பண்ணணும். இதுதான் சேட்டலைட் லான்ச்சிங் வச்சு. உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸ்பேண்ட் SLVன்னு கேட்கலாம், இல்ல ரைட் ஷார்ட் நோட் ஆன் SLVன்னு கேட்கலாம். ஒரு 3 மார்க் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஈவன் குரூப் 2 இருக்கு, குரூப் 1 இருக்கு. ஒரு 3 மார்க் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து PSLV. PSLV அப்படின்னா வந்து போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறதா அதனுடைய ஒரு எக்ஸ்பென்ஷன். சரிங்களா. என்ன சொல்றது அப்படின்னா இதுதான் வந்து உலகத்தை பொறுத்த இந்தியாவை பொறுத்த சக்சஸ்ஃபுல் ஒண்ணுங்க. சரிங்களா. ஒன் ஆஃப் த PSLV is one of the world's most reliable launch vehicles. It has been in service for 20 years. கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து என்ன அப்படின்னா வந்து இந்தியாவுடைய அந்த விண்வெளி தொழில்நுட்பத்துல பங்கேற்கக்கூடிய ஒரே ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா PSLV. சரிங்களா. இது ஈவன் வந்து இப்போ வந்து சில குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா வந்து சந்திரயானு, மங்கள்யானு, IRNSS இந்த மாதிரி சில அதிகமான விஷயங்கள் எல்லாம் வந்து லான்ச் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது PSLV. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஃபார் மங்கள்யான், மங்கள்யானா இருக்கட்டும், சந்திரயானா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இதுக்காக வடிவமைக்கப்படல. PSLV அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு போலார்ல போயிட்டு நம்மளுடைய சேட்டலைட்டை வந்து பொசிஷன் பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் என்னன்னா PSLV. பட் நம்ம அதை வச்சே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து மார்ச்ல ஓட்டி போய் நம்ம என்ன சொல்லியிருக்கு நம்மளுடைய மார்ச் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சந்திரயான் 1 இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் கண்டினியூஸ்ல கிட்டத்தட்ட 26 கிட்டத்தட்ட 27 கண்டினியூஸா சக்சஸ்ஃபுல். ஈவன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த PSLV, GSLV மூலமா ஃபாரின் சேட்டலைட்டை கூட நம்ம இந்த லான்ச் வெஹிக்கிள் மூலமா அனுப்புறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த PSLV பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து 4 ஸ்டேஜஸ். சரிங்களா. ஒன்னுல வந்து என்னன்னா லிக்யூட் இருக்கும், ஒன்னுல வந்து என்னது லிக்யூடு சோலிடு இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய அந்த ஃபியல் இருக்கு இல்லையா அது.
ஸோ இதுதான் வந்து என்ன பிஎஸ்எல். இதோட வெயிட் அப்படி எவ்வளவு, இது வந்து இதுல நிறைய வேரியேஷன் இருக்கு. பிஎஸ்எல்இ எக்ஸ்எல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் வரை கொண்டு போகும். 1700 கிலோகிராம் வரைக்கான ஒரு சேட்டலைட் வந்து அதனால எக்யூப் பண்ண முடியும். இதுல பிஎஸ்எல்இ அப்படிங்கிற சாதாரண விஷயம் இருக்குன்னா அது 1200, 1400. பொதுவா இதனுடைய ஒரு வெயிட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு தூரம் அதோட சேட்டலைட் வந்து வெயிட் கெப்பாசிட்டியை கொண்டு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1425 தான் கொண்டு போக முடியும். பட் இந்த பிஎஸ்எல்இ எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும்னா 1700 கிலோமீட்டர் வரை கொண்டு போக முடியும். அதுல சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த பிஎஸ்எல்இ எக்ஸ்எல் எக்ஸ்என் இருக்கு இல்லையா, இதை பொறுத்து அதோட வெயிட்டிங் கெப்பாசிட்டி, அந்த லிஃப்டிங் கெப்பாசிட்டி மாறும். ஸோ இதுதான் விஷயம். இதுதான் வந்து என்ன பிஎஸ்எல்இ. கேட்கலாம் ரைட் ஷார்ட் நாட் பிஎஸ்எல் அப்படின்னா வந்து போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட வந்து 1994 வந்து இந்தியாவில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இதோட வெயிட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1700 அப்படிங்கிற விஷயத்த 4 பாயிண்ட் எழுதுனா போதும். சரிங்களா? அதோட ஓவரால் வெயிட் அப்படிங்கிறது அந்த ஃபுல் வெயிட். பட் கொண்டு போகக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இதனால தூக்கி வரக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது எவ்வளவுனா 1400 கிலோமீட்டர், 400 கிலோ அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். பிஎஸ்எல் எக்ஸ்எல் அப்படிங்கிறது 1700. பட் நீங்க நெட்ல பார்க்கும்போது 17 டன் கொடுத்துருப்போம். சரிங்களா? அது எப்படின்னா அந்த ஓவரால் வெயிட் ஆஃப் அந்த பிஎஸ்எல்இ. பட் சேட்டலைட் எவ்வளவு வெயிட் கொண்டு போக முடியும் அப்படின்னா 1700 கேஜி. பிஎஸ்எல்இ எக்ஸ்எல் 1700, பிஎஸ்எல்இ நார்மல்னா 1425 அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு போகலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து பிஎஸ்எல். சரிங்களா? தென் ஜியோ சிஸ்டம் இதுவும் அதே மாதிரி தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்எல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அப்பளே பார்த்தோம், போலார் ஆர்பிட் பார்த்தோம். சரிங்களா? போலார் சேட்டலைட் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு சேட்டலைட்டை பொசிஷன் பண்ணதுக்காக மட்டும்தான் வந்து பிஎஸ்எல்இ பயன்படுது. பட் ஜிஎஸ்எல்இ அப்படிங்கிறது என்னன்னா ஜியோ சின்க்ரோனஸ். இந்த புவி மைய சுற்றுப்பாதை இருக்கு இல்லையா, கரெக்டா எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அந்த எர்த்து இருக்கு, அந்த எர்த்துக்கு மேல உள்ள அந்த ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட்டர், ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் வந்து நீங்க அப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த கரெக்டா எர்த்துக்கு மேல கொண்டு பொசிஷன் பண்ணதுக்காண்டி பயன்படக்கூடியதான் ஜிஎஸ்எல்இ. அது இருக்கு. கிட்டத்தட்ட ஈவன் வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து 2000 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இதனால வந்து மேல கொண்டு போக முடியும். பட் இது கரெக்டா பண்ணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து ஜிஎஸ்எல்இ எப்பவுமே வந்து இந்த ஜிசாட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அததான் வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து கொண்டு போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது 3 ஸ்டேஜ், சோலிடு, லிக்விடு, சோலிடு. சரிங்களா? இது 3 ஸ்டேஜ். இந்த ஜிஎஸ்எல்இ பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ். பிஎஸ்எல்இ 4 ஸ்டேஜ். பிஎஸ்எல்இ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அதிகபட்சமா பிஎஸ்எல்இ எக்ஸ்எல் அப்படின்னா வந்து 1700 கிலோகிராம்ஸ். பிஎஸ்எல்இ நார்மல் அப்படிங்கிறது 1425 கிலோகிராம்ஸ். இப்போ ஜிஎஸ்எல்இ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் இந்த ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்காக மட்டும்தான். அதாவது வந்து நேரம் எர்த்துக்கு மேல ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து புவி ஒரு முறை புவி எப்படி சுற்றுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சுற்றும். புவி ஒரு முறை சுற்றிக்கொள்ள வந்து 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்ட் எடுக்குது இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த சேட்டலைட்டும் புவி சுற்று அதுவும் சேர்ந்து சுற்றும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றதுக்காக தான் இந்த ஜிஎஸ்எல்இ பயன்படுது. 3 ஸ்டேஜஸ் இருக்கு, சோலிட், லிக்விட், சோலிடு. சாரி, லிக்விட், சோலிட், லிக்விட் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குங்களா. அதிகபட்சமா 2000 கிலோமீட்டர் கொண்டு போகலாம். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஜிஎஸ்எல்இ மார்க் 3 அப்படின்ட்டு ஈவன் 2014 டிசம்பர்ல வந்து 14 அந்த வந்து லான்ச் பண்ணாங்க. மார்க் 3 MK3 இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க ஜிஎஸ்எல்இ MK3 அப்படிங்கிற விஷயத்த பாத்துருக்கீங்க. அது என்னன்னா வந்து இதுல இருந்து அதிகமான ஒரு வெயிட்டை கொண்டு போவதற்கான ஒரு நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படியே சொன்ன மாதிரி வந்து ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனா திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியது. அது வந்து கிட்டத்தட்ட May 23 வந்து அதை நம்ம இந்தியாவில் வந்து இது பண்ணி பார்த்துருக்கோம். அதுதான் வந்து பிஎஸ்எல்இ. ஓகே, இதுதான் பிஎஸ்எல்இ ஜிஎஸ்எல்இ ரெண்டுக்கான வித்தியாசம். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு பொதுவாக சில விஷயங்கள் சொல்றேன். எப்படி வந்து இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சேட்டலைட் இருக்கு அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்பிட்னா என்ன. சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த ஓவரலா சொல்றேன். ஆர்பிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மையமாக வச்சு சுற்றக்கூடியதான் ஆர்பிட். ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் என்ன சொன்னா 3 டைப் என்னன்னா சோலார் ஆர்பிட், ஜியோ சின்க்ரோனிசிஸ், சன் சின்க்ரோனிசிஸ், 3 டைப் ஆஃப் ஆர்பிட் இருக்கு. போலார் ஆர்பிட் அப்படிங்கிறதுனா துருவ பகுதியை மட்டும் 90 மட்டும் அப் அண்ட் டவுன் சுற்றக்கூடியது. ஜியோ சின்க்ரோனிஸ்னா நேர எர்த்துக்கு மேல ஈக்குவேட்டர் இருக்குல்ல, ஈக்குவேட்டருக்கு நேர மேல சுற்றக்கூடியதான் ஜியோ சின்க்ரோனிசிஸ். சன் சின்க்ரோனிசிஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா வந்து சன்னோட ரேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை பேஸா வச்சு இது பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து சன் சின்க்ரோனிசிஸ். அந்த ஆர்பிட், இந்த 3 டைப் ஆஃப் ஆர்பிட் இருக்கு. சரிங்களா? இந்த ஆர்பிட்ல கொண்டு போயிட்டு ஒரு
நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ண தேவைப்பட விஷயம் தான் வந்து என்னன்னா லான்ச் வெஹிக்கிள்ஸ். ஸோ அது நம்ம ரொம்ப தெளிவாக தான் அந்த லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்ன அதில் நான் பார்த்தேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்னன்னா வந்து எஸ்எல்இ பார்த்தோம், சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படிக்கூடிய விஷயத்த பார்த்தோம். அப்புறம் பிஎஸ்எல்இ அப்படிக்கூடிய விஷயத்த பார்த்தோம். பிஎஸ்எல்இ போலார் சேட்டலைட் அந்த போலார் ஆர்பிட்ல கொண்டு போயிட்டு அந்த ஒரு சேட்டலைட் பொசிஷன் பண்ணதுக்காண்டி பண்ணக்கூடிய போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். ஜிஎஸ்எல்இ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ஜியோ சின்க்ரோனைஸ் இருக்கு இல்லையா, ஈவன் ஈக்குவேட்டருக்கு மேல கரெக்டா கொண்டு போய் ஒரு அந்த சேட்டலைட்டை வந்து பொசிஷன் பண்ணதுக்காண்டி பயன்படக்கூடியதுதான் என்ன அப்படின்னா வந்து அந்த ஜியோ சின்க்ரோனிசிஸ் ஜிஎஸ்எல்இ பயன்படுது. அப்புறம் எஸ்எல்இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி பயன்படுத்தணும் முதல்ல இந்தியாவோட பயன்படுத்தும் 1980 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நம்ம பயன்படுத்தின விஷயம் இருக்கு இல்லையா, 1980 பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஜியோ சின்க்ரோனிசிஸ் அந்த சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். சரிங்களா, இப்போ ஒரு விஷயம் எப்படி வந்து இந்த வந்து சரிங்களா, இப்ப எப்படி வந்து இந்த வந்து எப்படி போகுது எடுத்து இப்ப நம்ம வந்து பொதுவாக அவங்க சில கேள்விகள் தோணலாம். ஒரு பந்து போடுறோம், பந்து போடும்போது மேல போயிட்டு கீழே வந்துடுது, ஏன் கிராவிடேஷன். அப்புறம் வந்து பட் வந்து எப்படி வந்து இந்த சேட்டலைட் மட்டும் வந்து மேல போகுது, அப்படி கீழே இல்லாம நிக்குது, சாரி என்ன கீழே இல்லாம இருக்குது, எப்படி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதை பத்தி சொல்றோம். அதாவது வந்து நம்மளுடைய எர்த்தோட வந்து கிராவிடேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். சரிங்களா, 9.1. ஸோ இப்போ வந்து அதுக்கு மேல வந்து ஸ்பீட் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து வெளியில போக முடியும். இப்போ நீங்க பந்து எறிஞ்சீங்க அப்படின்னா ஒரு பந்தை நீங்க எறிறீங்க, அந்த பந்து போகுது, அந்த பந்தை வந்து 8 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எறிஞ்சுக்கோங்க, அது கீழே விழுந்துடும். அதே இது பந்தை ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க மேல நோக்கி எறிஞ்சு அது போய்கிட்டே இருக்கும் பந்து. ஸோ அதுதான் விஷயம், ஈவன் நம்ம மேல போய்கிட்டே இருக்கும், அதுதான் விஷயம். ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மதிப்பை காட்டிலும் அதிகமான வேகத்துல வந்து நம்ம செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுடைய சேட்டலைட் ஆனது விண்வெளிக்கு வந்து போயிடுது. சரிங்களா, விண்வெளிக்கு போறது அதுதான் வந்து என்ன இந்த சேட்டலைட் வந்து வெளியில செல்லக்கூடிய விஷயம். சேட்டலைட் இங்க அதுதான் அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா நம்ம அந்த லான்ச் யூஸ் பண்றோம். ஈவன் வந்து அதிகமான இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து ஸ்ரீஹரிகோட்டால வந்து அந்த ராக்கெட் லான்ச் பண்ணதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அதிகமான ஃபோர்ஸ்ல தான் வெளியில போகும். அந்த அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட ஈவன் அது 11.22 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனா மட்டும்தான் அது என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஸ்பேஸ் நம்மளுடைய அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி போகும். இதுக்கு மேல அப்படியே சொன்னா கர்மன் லைன் அப்படின்னு வச்சுக்கணும். கர்மன் லைன் அப்படிங்கிறது எர்த்துக்கு மேல எர்த்துக்கு மேல 100 கிலோமீட்டர் மேல இருக்கிற விஷயம் கர்மன். அங்க ஒண்ணு எதுவுமே இருக்காது நார்மலா, சாரி இந்த மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அங்க வந்து எந்த ஒரு போட்டாலும் அப்படி இருக்கும், ரொட்டேஷன் ஸ்பிரிட் இருக்கும். ஸோ அந்த ரொட்டேஷன்ல கொண்டு போய் இவங்க விட்டுருவாங்க. என்னத்தான் அந்த சேட்டலைட் இருக்கு இல்லையா, அதை போய் புஷ் பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதனுடைய வேலிடிட்டி சரி அதோட பீரியட் வந்து எப்போ முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபால் டவுன் ஆயிடும். சரிங்களா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இன்னொரு கேட்கலாம், ஒய் சேட்டலைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லான்ச் ஃப்ரம் ஈஸ்ட்வார்ட். சரிங்களா, ஏன் கிழக்கு நோக்கி என்னது செலுத்தப்படுகிறது, ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புவி வந்து உங்களுக்கு மேற்கில் இருந்து கிழக்காக சொல்லுவதால் வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதன் காரணமாக மட்டும்தான் வந்து எப்பவுமே வந்து சேட்டலைட் பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்வர்டா வந்து செலுத்தப்படும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி அந்த சேட்டலைட் லான்ச்சிங் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ஈவன் எல்லாமே எங்க இருக்கும், டு தி நியர் ஈக்வேட்டர். அந்த ஈக்வேட்டர் இருக்கு. ஏன்னா ஈக்வேட்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா. ஸோ அதன் காரணமாக என்ன அப்படின்னா வந்து இந்த சேட்டலைட் லான்ச்சிங் சென்டர்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஈக்வேட்டரை பேஸ் பண்ணி இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ஈக்வேட்டர் நியர் ஈக்வேட்டர், பிரெஞ்சா இருக்கட்டும், பிரெஞ்சு அந்த கயானாவா இருக்கட்டும், அப்புறம் வேற பைக்கான சாரி நம்ம இந்தியா ஸ்ரீஹரிகோட்டா 13 வரும். அந்த நியரா இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ என்னன்னா அந்த எர்த்துக்கு நியரா இருக்கிறதுனால என்ன அப்படின்னா சாரி இந்த ஈக்வேட்டருக்கு நியரா இருக்கிறதுனால அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். வி கேன் என்ன சொல்றேன்னா குறைந்த அளவான ஒரு ஃபியூலை பயன்படுத்தி மேல செலுத்தலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். கேட்கலாம், ரெண்டு கேட்கலாம், ஏன் வந்து செயற்கைக்கோள்கள் எப்பொழுதுமே கிழக்கு நோக்கி செலுத்தப்படுகிறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து புவி கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி செலுத்துவது எளிதாக இருக்கும். இன்னொரு விஷயம் எல்லா இடத்துலயுமே வந்து கிழக்கு நோக்கி பார்க்கும்போது அந்த நாட்டோட எல்லையில வந்து கடல் இருக்கும். ஸோ நம்ம தவறானா கூட அது கடல் விழுந்துரும் அப்படின்னா இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து எப்போதுமே வந்து சுற்றுச்சூழல் வந்து கிழக்கு நோக்கி செயல்படுத்தப்படுகிறது. சரியா,
அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எப்போ ஏன் வந்து எல்லா அந்த செயற்கைக்கோள் செலுத்து நிலையங்களும் எங்க நிலநடுக்கோட்டுக்கு அருகிலே இருக்கு. அந்த ஈக்காட்டுக்கு யார் நியர் ஈக்காட்டுல இருக்கு அப்படின்னா வந்து புவியினுடைய ஈர்ப்பு விசை வந்து இந்த இடத்துல கம்மியா இருக்கும். நம்ம வந்து குறைவான எரிபொருளை பயன்படுத்தி மேல வந்து ரொம்ப அருமையா என்ன சொல்றது குறைவான எரிபொருளை பயன்படுத்தி நம்ம வந்து விண்வெளிக்கு வந்து அந்த சேட்டலைட்டை செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் வந்து என்ன வந்து இந்த ஈக்காட்டுல இருக்கு. சொல்லுதான் இப்போ சொல்லுவாங்க குலசேகரப்பட்டினத்துல வந்து இந்த விண்வெளி ஏவுதல் அமையுமான்னு கேக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு இந்த இதுதான் காரணம். என்னன்னா வந்து இந்த நியர் ஈக்குவேட்டர் ஈஸ்டர்ல கடல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் என்ன அப்படின்னா வந்து அந்த என்ன சொல்றது குலசேகரப்பட்டினத்துல வந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த இதுக்கான விஷயம். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்பேஸ் டெவலப் பண்ணது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஈவன் நான் ஜஸ்ட் இது வந்து என்னுடைய ஆக்சுவலி நான் வந்து ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் கிடையாது. ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட். சரிங்களா? பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கன்வே பண்ண முயற்சி பண்ணிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பட் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நான் கரெக்டாக வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப ஜஸ்ட் நான் ஒரு சிஸ்மா சொல்றேன். என்ன அப்படின்னா இந்தியாவோட ஸ்பேஸ் டெவலப்மெண்ட். இப்போ ஸ்பேஸ் என்னென்ன டாபிக் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் அதுதான் வரும். அப்புறம் ரிமோட் சென்சிங் வரும். இது எல்லாமே என்ன இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் கீழே மட்டும்தான் வருது. ஸோ அதெல்லாம் நான் படிப்படியாக அடுத்த வருஷத்துல உங்களுக்கு வந்து ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிபிஎஸ் அண்ட் இந்தியா ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் இந்த 3 விஷயத்தை நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல. தென் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ. அதுக்கப்புறம் சின்ன விஷயங்கள் எதெல்லாம் எதாவது சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் உங்களுக்கு பேஸ்கா தேவைப்படும். ஸ்பேஸ்னா என்ன, ஆர்பிட் என்ன, ஜிஎஸ்எல்னா என்ன, பிஎஸ்எல்னா என்ன, இந்தியாவோட ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இல்லையா அது, அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சாங்க, இந்த வருஷம், இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்த இந்தியாவை பத்தி மட்டும் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த பேசிக் கான்செப்ட் லோ ஆர்பிட், சேட்டலைட்னா என்ன, ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா போலார் சேட்டலைட்னா என்ன, ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட்னா என்ன, இப்படி விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா வந்து அந்த பிஎஸ்எல்இ ஜிஎஸ்எல்இ